வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது கடவுள் சொல்லும் தீர்ப்பு. இந்த சீரியஸ் எபிசோட்ஸ் இதை பார்க்குற வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மீனராசி. காலபுருஷ தத்துவத்துடைய 12ஆம் வீடு, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போன்ற நட்சத்திரங்களை கொண்ட அற்புதமான ஒரு மீனராசி. மீனராசி கடவுள் சொல்லும் தீர்ப்பு, இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா ராசிக்காரர்களுக்கும் மனிதனாக பிறந்தா 12 ராசிக்குள்ளே தான் வரணும். இதில் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் நடக்கும். மீனத்துக்கு அபூர்வங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சகஜமாக நடக்கும். அந்த இடமே ஒரு அபூர்வமான இடம். சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, ஆனால் அது யாரோட வீடு? குருவுடைய வீடு. தற்சமயம் 7.5 சனிக்குள்ள இருக்கக்கூடிய வீடு. ஒட்டுமொத்த மீனராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், துரோகங்கள், வலி, ரணம், வேதனை இதெல்லாம் சந்திச்சு வந்திருக்கீங்க, சந்திச்சுக்கிட்டும் இருக்கீங்க. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில பல மீனராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையை பற்றின விரக்தி என்பது ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சவால்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில், மிகப்பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில், மிகப்பெரிய துரோகங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில், இதோட வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு கைவிடுறாங்க இல்லையா, அந்த புள்ளியிலேருந்து ஒரு 10 அடி நகர்ந்தால் வாழ்க்கை ஜெயிச்சிருவாங்க. யாரும் அந்த எக்ஸ்ட்ரா மைல், they are not ready to walk that extra mile. அந்த தொலை தூரம் போனவங்களுக்கு அந்த கொஞ்ச தூரம் போறதுக்கு இஷ்டம் இல்லை. இதனால தான் தோல்வியாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் 2 பகுதியாக மனிதர்கள் பிரிந்திருக்கிறாங்க. யார் ஒருவரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த உச்சக்கட்ட சோகம், துரோகம், இந்த உச்சக்கட்ட துன்பம், இதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி தள்ளி இன்னும் கொஞ்ச தூரம் பயணிக்கணும் வாழ்க்கையில். அப்படி பயணிக்கும் போது வெற்றி அப்படிங்கிற அந்த விக்டரி கேட் ஓப்பன் ஆகுது. ஆனால் பல பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நெகட்டிவிட்டி, நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆழமான நெகட்டிவிட்டி. ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டே வராங்க, வந்து அவங்க மனசுல என்ன கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட வராங்க. அந்த வார்த்தை அஸ்ட்ராலஜர் வாயிலிருந்து வரலைன்னா அந்த அஸ்ட்ராலஜர் போய், அஸ்ட்ராலஜி தப்பு, கடவுள் இல்லை. என் மனசுல நான் ஒன்று நினைப்பேன், ஒரு ஜோதிடர்கிட்ட நான் போவேன், அந்த ஜோதிடர் என் மனசுல என்ன இருக்குங்கிறது அப்படியே சொல்லணும். அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜியே அல்ல, அது தவறான அணுகுமுறை. அதாவது மாறி மாறி சம்பவங்கள் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், நிறைய வெற்றிகள் தோல்விகள் மாறி மாறி வந்தாலும், கடைசியா உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்குமோ அதுதான் தீர்ப்புன்னு சொல்றோம். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, பல ஹியரிங் நடக்குது, ஏத்தம் இறக்கம், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அப்புறம் பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட், குற்றம் சாட்டப்பட்டவர், அதை குற்றம் இல்லைன்னு வாதாடக்கூடியவர், இதெல்லாம் ஹியரிங் மாதிரி ஹியரிங் நிறைய அதோடைய வாய்தாலாம் போய் கடைசியா ஒரு தீர்ப்பு வருதுல, அந்த தீர்ப்பு தான் முக்கியம். அப்படி வாழ்க்கையில கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? மீனராசிக்கு நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் இருக்கா? அந்த தீர்ப்பு வருமா? இல்ல தவறான தீர்ப்பா? நான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே தப்பா? தீர்ப்பை வச்சுதான் நல்லது நடந்தால் நல்ல தீர்ப்புனா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கரெக்டு, கெட்ட தீர்ப்பு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எது நடந்திருந்தாலும் அதெல்லாம் தப்பு. இது இப்படிதான் நம்ம வாழ்க்கையை அணுகிறோம். அப்படி மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு அறிமுகம் இப்போ நம்ம பார்த்தோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுதான் மீனராசி ஜென்ம சனியில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மீனராசிக்காரர்களுக்கும். அதாவதுங்க, கதறி அழலை, அவ்வளவுதான். மனசுக்குள்ள அப்படியே நொந்து போயிருக்காங்க, அப்படியே உடஞ்சி போய் சில்லு சில்லாகி ஹலோன்னா அழுதுருவாங்க. அப்படிதான் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க.
இப்போ எனக்கு ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்விதான் எல்லா மீனராசி நேயர்களுடைய மனசுலையும் போயிட்டு இருக்கு. இது இந்த வீடியோவுடைய ஒரு பகுதி. அதுக்கான பதிலை நம்ம தேடுவோம். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது, 3ஆம் பகுதியில். 4ஆம் பகுதியில் நான் என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும். இது 5வது பகுதியில் கடவுள் எனக்கு என்ன செய்வார், நான் செய்கிறேன் என்ன செய்யணும், ஆனால் கடவுள் எனக்கு என்ன செய்ய போறாரு, என்ன தீர்ப்பு தர போறாரு, அதுக்கு பிறகு முடிவுரை. இப்படிதான் இந்த வீடியோ தொகுத்து வழங்குகிறோம். வாங்க. முக்கியமான ஒரு கேள்வி, மீனராசி அன்பர்கள் எல்லாருடைய மனசுலேயும் முக்கியமான கேள்வி, எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன். தப்பு செஞ்சாதான் நமக்கு கெடுதல் நடக்கணும், நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தவறான மித் நம்பிக்கை நம்ம எல்லோருடைய மனசுலையும் ஊர்ந்து கிடக்கு. கண்டிப்பா கிடையாது. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு கெட்டது செஞ்சா நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம தட்டுக்கு ஒரு சாப்பாடு வருது, இந்த சாப்பாடு இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம். ஆனா அந்த அரிசி இன்னைக்கு விதைச்சதா, இல்ல அந்த குழம்பு பொரியல் கறி எல்லாம் இன்னைக்கு விதைச்சதா? என்னைக்கோ மாச கணக்குக்கு முன்னாடி அந்த காய்கறி விதைக்கப்பட்டது, அரிசி விதைக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து நம்ம பிளேட்ல வந்து நம்ம சாப்பிட்றோம். அப்படிதான் நம்ம செய்கிற கர்மாவும். நேத்து நம்ம செஞ்ச கர்மா, நேத்துனா நேத்து கிடையாது, முந்தைய காலத்துல கடந்த காலத்துல நாம செஞ்ச கர்மா கூடிய பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதோடைய கர்மாவை நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். நாளைக்குனா எதிர்காலத்துல. ஆக எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா 3 பாயிண்ட்ல சொல்லலாம். ஒன்று, ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுடைய ஜென்ம சனி. எல்லா மனுஷங்களுக்கும் ஜென்ம சனியானவர் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை டீச்சர் மாதிரி வருவார், ஹெட்மாஸ்டர் மாதிரி வருவார். அதோடைய தாக்கம் நம்மை நாம் இழந்து விடுவோம். 7.5 சனியுடைய தாக்கத்தினால நம்மையே நாம் இழந்து விடுவோம். நம்முடைய சுயத்தை இழக்கச் செய்வார் சனி பகவான். நம்ம செய்த கர்மாவின் அடிப்படையில், நல்ல கர்மா கெட்ட கர்மா, நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோமோ பாவங்கள், தெரிஞ்சு தெரியாம நம்ம செஞ்சது, மற்றவங்க குடியை கெடுத்தது, பொய் சொன்னது, கோள் சொன்னது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டது, தேவையில்லாத அநாகரிக ரொம்ப ஆபாசமான காயப்படுத்தக்கூடிய சொற்களை தாய் தந்தை மனைவி கணவனை பார்த்து பேசினது, நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணது, முதுகுல குத்துனது, இதெல்லாம் சும்மாவா போகும்? நம்மளை தேடி தானே வந்துட்டு இருக்குது. கடந்த காலத்துல நம்ம செய்யறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தேடி வந்திருக்கு. அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க. இல்லைன்னா எதிர்காலத்திலேயே நம்ம இதே மாதிரி கஷ்டங்களை தான் பட வேண்டியது இருக்கும். அதனால ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னா, முதல்ல 7.5 சனி ஜென்ம ராசியில் இருக்கு. சனி மைண்டை வந்து பிடிச்சாச்சு. அப்போ மைண்டு சனியுடைய கண்ட்ரோலுக்கு போயாச்சு. இப்போ சனி என்ன பண்ணுவார், அவருக்கு என்னென்ன புத்தியில் இருக்கோ, அவருடைய என்னென்ன கர்மா, நம்ம கர்மாவுக்கு ஏற்றபடி அவருடைய தண்டனைகள்லாம் என்னவோ அதை தான் செய்வார். நாமே நமக்கு எதிரியாக மாறுறோம், அதனால இந்த கஷ்டங்கள். நாமே நம்ம செய்த கர்மாவை மறுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், அதனால நமக்கு இந்த கஷ்டங்கள். நாமே இப்போவாது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது, அதனால இந்த கஷ்டங்கள். கஷ்டத்தை தாங்கணும். அக்செப்ட் த பெயின் இஸ் த கீ டு ஹாப்பினஸ். வலியை யாரு பொறுக்கிறானோ அவனே நிரந்தரமான அமைதியை தேடுகிறான், அடைகிறான் என்பது உண்மை. அதனால இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எனக்கே இந்த கஷ்டங்கள் ஏன்னா, நான் கடந்த காலத்துல என் அளவு எதுவோ அதுக்கு மேல நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறது தப்பு இல்லை, பெரிய அளவில் ஆசைப்படணும். ஆனால் அந்த ஆசையை செயல் வடிவத்தில் கொண்டு வரணும். நான் செயலை பண்ணாம ஆசையை மட்டும் வச்சுட்டு இருந்தா அந்த ஆசை நினைவே ஆகாது, கனவா மட்டும்தான் ஆகும். இது 2வது தப்பு. 3வது, என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், எண்ணத்திலிருந்து வார்த்தைகள் சொற்களாக மாறி வருகிறது. என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அதனால இவ்வளவு கஷ்டம். எனக்கு நான் பேசுனது கரெக்டு, ஆனா என் எதிர்க்கிறவனுக்கு நான் பேசுனது கரெக்டா, அவனுக்கு எந்த வழியை கொடுத்துருக்கு, அதனால நாம் படுற கஷ்டங்கள். இன்னைக்கு நாம எந்த தப்பு செஞ்சாலுமேங்க, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள், நாம என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்ம ஒத்துப்போமா?
நம்ம இன்னைக்கு ஒத்துப்போமா, நேற்றுக்கு ஒத்துப்போமா, நாளைக்கு ஒத்துப்போமா? நாம் செஞ்ச தப்ப நம்ம ஒத்துக்க போகிறதே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நல்லது தானே செஞ்சோம், அதுக்கு ஏன் கெடுதல்? நீ நல்லது செஞ்சதுக்கான பலன்கள் எதிர்காலத்தில் வரும். உடனே உடனே வராது. இது இன்ஸ்டன்ட் காஃபி அல்ல. புரியுதா? இது இன்றைக்கு விதைத்தால் சில மாதங்களுக்கு பிறகு உணவாக மாறும். அப்படிதான் இது. ஆக வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது? 3 பாயிண்ட்ல பேசுவோம். முதல்ல என் வாழ்க்கை பாதை மீனராசிக்கு இப்போ உச்சபட்ச சேலஞ்சஸ், கஷ்டங்கள், சவால்கள், உச்சபட்ச துரோகங்கள், உச்சபட்ச கடன் பிரச்சனை, அவமானம், அசிங்கம், இதை நோக்கி தான் இப்ப போகுது. இது சரியாகுமானா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு இந்த நிலைமை அப்படியே மாறும். இன்னைக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பதில் ராஜமகுடம் என்பது சூடப்படும். ஒரு தங்கம் செய்கிறோம்ல நகையா, அதையும் கூட ஒரு 50 டிகிரியில சூடுல பத்த வச்சு அதுக்கு பிறகு ஒரு -40 டிகிரி குளிர்ல தண்ணியில முக்கி தான் அது நகையா வளைச்சி செய்ய முடியும். அப்படிதான் வெறும் தங்கம் நகையா மாறணும்னா எத்தனை சூடு, எத்தனை குளிர், இதை தாண்டினா தான் மாற முடியும். நம்மளும் அப்படிதான் வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வரணும், நம்ம சாதிக்கணும், சாதனைகள் புரியணும் அப்படின்னா நம்ம பக்குவப்படணும். அந்த பக்குவப்படுற அந்த ப்ராசஸ்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். இதுதாங்க உண்மை. ஆக வாழ்க்கை பாதை எனக்கு பாடங்களை புகட்ட காத்து கொண்டிருக்கிறது. நான் கற்றுக்கொள்ள என் மனதை திறந்திருக்க வேண்டும், புத்தியை திறந்து வைக்க வேண்டும். 2வது, வாழ்க்கை பாதை எதை நோக்கி செல்கிறது? பாடம் படித்த பிறகு, பரீட்சை எழுதின பிறகு அதோட ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லாக தான் வரப்போகுது. இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் பல நிலைமை எதிர்காலத்தில் பெரிய அளவில் நான் வரத்துக்கான பயிற்சி முகாமில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன். இதுதான் நோக்கி வாழ்க்கை போகுது. வாழ்க்கை பயணம் எதனை நோக்கி போகிறது? யார் யார் என்னென்ன, என் சுற்றி இருக்கிறவங்களாம் யார் யார், எது உண்மை, எது பொய், எது துரோகம், யார் நண்பன், எவன் எதிரி, அப்படியே வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காமிக்க தான் வருது. உண்மையான கணவனா நீ, உண்மையான மனைவியா நீ, உண்மையான தாய் தந்தையா, உண்மையான சகோதர சகோதரியா, உண்மையான கொலீக்ஸா, கூட வேலை செய்யறவங்களா, எல்லாத்தையும் படம் போட்டு காமிக்க வருது. இந்த 3 தான், இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு. முதல்ல மீனராசி என்பர்கள் செய்ய வேண்டியது, இப்ப என்ன நடக்குதோ உங்க வாழ்க்கையில அத தெய்வத்துடைய தீர்ப்புன்னு நினைச்சு மனசுல ஏத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். 2வது, மகாவிஷ்ணு கோவில் உங்க அருகாமையில் எங்க இருக்கோ, வீட்டுக்கு அருகாமையில அந்த கோவிலுக்கு போய் புதன்கிழமை தோறும் தாமரை மலர அந்த பெருமானுக்கு சாத்துங்க. 3வது, வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யுங்கள். அது மாலை வேளைகளில் செய்யணும். ஒரு ஐயரை வச்சு சிம்பிளா செய்யுங்க. இந்த 3 விஷயங்களை நீங்க செய்தால் நல்லது நடக்கும். கடவுள் எனக்கு என்ன செய்ய போறார்? நான் இதெல்லாம் செய்யறேன், கடவுள் எனக்கு என்ன செய்வார்? இந்த பாருங்க, கடவுளை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு கடவுள் உண்மையை சொன்னா, சத்தியத்தை சொன்னா, இந்த உலகத்துல பிறந்த, இந்த பூமியில பிறந்த பெரிய மகான்கள் உங்க ராசியில பிறந்தவங்க தான். மகா பெரியவராக இருக்கட்டும், பெரிய 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 ஞானிகள்லாம் உங்க ராசியில பிறந்திருக்காங்க. சந்நியாசத்தை உணர்த்தக்கூடிய, ஆன்மீகத்தை உணர்த்தக்கூடிய உங்களுடைய ராசி. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய தீர்ப்பில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை ஞானத்தை கொடுத்து, உங்களை வாழ்க்கையில நீங்க நினைக்கிற நிலையை விட இன்னும் பெரிய நிலைக்குள்ள உங்களை உட்கார வைப்பார். இப்போ உள்ளதை உள்ளபடியே சொன்னா, நானே கூட வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வருவேன்னு நினைச்சே பார்க்கல. நான் நினைச்ச அளவை விட ஆண்டவன் நமக்கு வேற அளவு நினைச்சிருப்பான் போல. நம்மளை இன்னும் நல்ல நிலையில உட்கார வச்சிருக்காரு. இப்படி நமக்கே தெரியாதுங்க. நம்ம அவங்ககிட்ட விட்டுருவோமே. கடவுள் மீனராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு, இப்ப இருக்கிற நிலையை விட 10 மடங்கு உயர்வான நிலையில் உங்களை அமர வைக்க போகிறார். இதுதான் தீர்ப்பு. 2வது, கடவுள் உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு காமிக்க போறார். 3வது, கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு,
நீ கவலைப்படாத, கடவுள் உன் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது அதுக்கு மேல நமக்கு என்ன கவலை? எவ்வளவு பெரிய ராஜ்யமே நமக்கு அகெயின்ஸ்டா இருந்தாலும் கடவுள் நம்ம பக்கம் இருக்கும்போது எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ முடிவுரையை நோக்கி நம்ம வரோம். இந்த வீடியோவில் நம்ம பேசுனதெல்லாம் பொது பலன்கள். இப்ப நம்ம பேசின கருத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் தசாபுக்தி பொருந்துச்சுன்னா நம்ம சொன்னதை விட 200 மடங்கு அதிகமாக நடக்கும் நல்ல பலன்கள். இந்த காணொலியானது என் அன்புமிக்க மீனராசி நேயர்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.